ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்ஐஇல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க் லெவல்லையும் அசிஸ்டன்ட் லெவல்லையும் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 12th பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் தான். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு என்ஐஇல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் லெவலில், அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அட்டண்டமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டேட் வந்து உங்களுக்கு வந்து தனியாக வந்து இதில் வந்து பாருங்கள் இதில் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 14th ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ அட்மிட் கார்டுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது. அது வந்து எப்போ நடக்கும்னா 3rd வீக் 4th வீக் செப்டம்பரில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அட்டெண்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 3 கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது குரூப் பி லெவலில் வந்து அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங் எல்லாமே குரூப் பி லெவலில் வந்து வரும். இதுக்கு வந்து சேலரி வந்து 35,400லேருந்து 1,12,400 சேலரி வந்து வரும். ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ கம்யூனிட்டியில் கேட்டகரி வைஸ் வேகன்சி வந்து பாருங்கள் ஓபிசி கம்யூனிட்டிக்கு வந்து இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி தான், எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள், ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்டை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் வந்து குரூப் சி லெவலில் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ சேலரி வந்து பாருங்கள் 25,500லேருந்து 81,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல உங்களுக்கு டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பாருங்கள் 19,900லேருந்து 60,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இதுக்கு வந்து பாருங்கள் ஸோ 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 12th நீங்கள் பாஸ் பண்ணால் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆன்லைன் மோடில் தான். இங்கே வந்து பாருங்கள் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லிங்க்கில் நீங்கள் எதில் வேணாலும் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து செப்பரேட்டாக நீங்கள் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதேமாதிரி வந்து ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 2,000 ஃபீஸு. அதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் 1,600 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். இந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது. அது வந்து அசிஸ்டன்ட் லெவல் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் இதுதான் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும். 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் கட் ஆஃப் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இதில் வந்து பாருங்கள் அடுத்தது வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிபிடி எக்ஸாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த கேட்டகரிக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்குமே வந்து உங்களுக்கு வந்து ஸோ கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இந்த அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க. 1:10 ரேஷியோ படி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிலபஸ்மே வந்து பாருங்கள் 3 கேட்டகரிக்குமே சிலபஸ்மே வந்து இங்கே உங்களுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி, எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இருக்குது. அதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.